வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக்கல்ல இருக்கக்கூடிய சில கான்செப்டை பற்றி ரொம்ப லோக்கலான லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு எனக்கு எலக்ட்ரிக்கலை பற்றி ஐடியா இருக்குது சார், ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ஸு அதை பற்றிலாம் எனக்கு ஐடியா இருக்குது சார் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்கணும் வேண்டாம். சரிங்களா? எனக்கு ஃபவுண்டேஷனே இல்லை சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், 10th வரைக்கும் நான் பெரிய அளவுக்கு படிக்கலை, இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம பாலிடெக்னிக் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்காக நாம் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிற போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ வந்து நம்ம 3 வகையான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரெசிஸ்டன்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இம்பீடன்ஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஃபஸ்ட் யூனிட்லேயே வந்துடுது, இம்பீடன்ஸுங்கிறது 3rd யூனிட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகுது, டைனமிக் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 4th யூனிட்டில் வருது. சரிங்களா? இப்போ நாம் இந்த 3 பற்றியும் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொன்றா போகும். ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து கரண்ட்டை எதிர்க்கிற ஒரு காம்போனண்ட்டு. சரிங்களா? இட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது என்னென்னா கரண்ட்டை எதிர்க்கும், அதுதானே இந்த ரெசிஸ்டன்ஸு. சரியா? ஸோ இப்போ இந்த கரண்ட் இது வழியாக போகுது அப்படின்னா அதை அப்போஸ் பண்ணுறது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணுது, அதை எதிர்க்குது அப்படின்னா இது ரெண்டுமே எதிர்வரையாக தானே இருக்கும். ஸோ கரண்ட்டுங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸ் குறைய குறைய கரண்ட் அதிகரிக்கும், கரண்ட்டு குறைஞ்சதுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்டு. இப்போ நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா R is equal to V/I. சரிங்களா? இது வந்து ஓம்ஸ் லா, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா I is equal to V/Rன்னு எழுதலாம். ரைட்டுங்களா? நம்ம ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிசிங்கிறதுனால நம்ம ரெசிஸ்டன்ஸோட ஒரு இண்டக்டாரோ அல்லது ஒரு கெப்பாசிட்டரோ சேராமல் தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கூட 2 ஆள் தேவைப்படுறாங்க. யாரை எதிர்க்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த கரண்ட்டை எதிர்க்கிறதுக்கு கூட 2 பேர் பாடிகார்ட் மாதிரி வச்சுக்கிறாரு. யார்? இந்த ரெசிஸ்டர். ஓகேவா? இது ஏசி சர்க்கியூட்டில். இந்த ஏசி சர்க்கியூட்டுக்கு வரும்போது இந்த ரெசிஸ்டருக்கு கூட 2 ஆள் தேவைப்படுறாரு. ஒருத்தர் இண்டக்டரு, இன்னொருத்தர் கெப்பாசிட்டர். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இந்த ரெசிஸ்டாரு இண்டக்டாரோட சேர்ந்துருப்பார், அப்படி இல்லைன்னா இந்த ரெசிஸ்டார் கெப்பாசிட்டரோட சேர்ந்துருப்பார். ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரெசிஸ்டரு இண்டக்டாரோடும் கெப்பாசிட்டரோடும் சேர்ந்து இருப்பார். ஓகேவா? இப்போ நாம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இப்போ ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இப்போ நாம் என்ன பண்ணணும்? டோட்டலாக கால்குலேட் பண்ணணும். இஜெட். சரிங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி இது எல்லாம் ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் சேர்ந்து உள்ளடங்கிய விஷயந்தான் இசட். சரிங்களா? ஓகே. இம்பீடன்ஸ், இதை தான் இம்பீடன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டார் இண்டக்டாரோட காம்பினேஷனை இசட்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டார் கெப்பாசிட்டரோட காம்பினேஷனையும் இசட்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த இண்டக்டாரை நம்ம எப்படி சொல்லலாம்? எல்லுன்னு இண்டிகேட் பண்ணலாம், கெப்பாசிட்டரை சின்னு சொல்லலாம். இப்போ இவங்க 2 பேரும் நான் என்ன சொன்னேன்? அடியால் மாதிரி கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ இந்த சர்க்கியூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருமே கூட இருக்கிறாங்க ரெசிஸ்டருக்கு. இந்த சர்க்கியூட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும் எல் மட்டும் கூட இருக்கிறாரு. ஸோ இப்போ ஜென்ரலாக அடியாலாம் கூட வராங்க அப்படின்னா அவங்க சும்மா வருவாங்க, கூட கையில் ஆயுதத்தை எடுத்துகிட்டு வருவாங்கல்ல. ஓகேங்களா? இப்போ அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து ரியாக்டன்ஸ்னு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த இண்டக்டாரு கையில் என்ன பொருள் வச்சுருப்பாங்க, கூட 2 பேர் ஆள் அடியால் மாதிரி பெரிய ஆளாக இருந்தால் மட்டும் யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. கூட அவங்க கையில் ஏதாவது
இது ஆயுதங்கள் இருக்கணும். அந்த ஆயுதத்தை நம்ம வந்து இண்டக்டர் கையில் இருக்கிற ஆயுதத்தை இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு வச்சுக்கலாம். கெப்பாசிட்டர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அது எக்ஸ்எல்லும் இது எக்ஸி. சரிங்களா? இப்போ எல் இருந்ததுன்னா அப்போ ஒரு ஆள் அடியால் கூட இருக்கிறாருன்னா சும்மாவாக இருப்பார், கூட வெப்பனோட தானே இருப்பார். அதனால இவர் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, அதுதான் ரியாக்டன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் கையில் ஒரு ஆயுதம் இருக்குது, அது வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவோ மட்டும்தான். சரிங்களா? மற்றபடி இதுக்கும் அதையும் டைரெக்டாக பூர்த்தி பார்த்துக்கிற வேண்டாம். ஸோ இப்போ எக்ஸல் ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட பவர் ஒரு அடியால் மட்டும் நிற்கிறாருன்னா சும்மா நின்னா பரவாயில்ல, அவர் கூட என்ன ஆயுதம் எவ்வளோ வச்சிருக்கிறாரு என்ன வச்சிருக்கிறாரு பார்ப்போம் அப்படின்னும்ல. உடனே என்ன பண்ணால் அவரோட பவர் என்ன வேணும்னா பார்த்திங்கன்னா 2πfl அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு நீங்கள் ஒரு இண்டக்டர் இருக்குன்னா அதோட ரியாக்டன்ஸை கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. சிமிலர்லி கெப்பாசிட்டர் இருக்குன்னா அதோட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை 1/2πfcங்கிற ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ எதுக்கு இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னா, இந்த இண்டக்டாரும் கெப்பாசிட்டரும் தனித்தனியாக வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இதில் யார் பெரிய ஆள் அப்படின்னு ஆயிரும். ஓகேவா? இவரும் ஒரு அடியால்னு வச்சுக்கிறீங்க, இவரையும் ஒரு அடியால்னு வச்சுக்கிறீங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு யார் பெரிய ஆள், அவங்க ரெண்டு பேரில் யார் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. அதுதான் இப்போ எக்ஸ்எல் வேல்யூ ஒரு இப்போ நம்ம சர்க்யூட்டில் இசட் அப்படிங்கிற இதில் இந்த சர்க்யூட்டில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மூணுமே சேர்ந்து இருக்குது. அப்போ மூணுமே சேர்ந்து இருக்கும்போது இதில் இப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்எல் வேல்யூ அதிகமாக இருக்கா எக்ஸி வேல்யூ அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ வெறும் ஒரு ஆள் மட்டும் இருந்தாருன்னா அவர்கிட்ட இருக்கிற இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறார். இப்போ ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எக்ஸ்எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்து எக்ஸி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டக்டர் கையில் துப்பாக்கி இருக்குன்னு வச்சுக்கிறோமே. பட் வேற இந்த கெப்பாசிட்டர் ஓகே அவரும் ஒரு அடியால் மாதிரி தானே, அவர் கையில் AK-47 இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல யார் பெரிய ஆள்? எக்ஸி தான் பெரிய ஆள். ஓகே, எக்ஸி கிரேட்டர் தான் எக்ஸ்எல். சாதாரண துப்பாக்கி வச்சிருக்கிறாரு இவர் வச்சிருக்கிறது AK-47. ஓகே, அப்போ எக்ஸி கிரேட்டர் தான் எக்ஸ்எல் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ என்னென்னா இந்த சர்க்யூட் எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா ஆர்சி சர்க்யூட்டாக பிஹேவ் பண்ணோம். நாம் என்ன பண்ணுவோம்னா எக்ஸிலேருந்து எக்ஸ்எல்லை கழிப்போம். ஓகேவா? சாதாரணமாக நம்ம இசட் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R² + XL². இது வெறும் RL மட்டும் இருந்தாக்கா, சரிங்களா, ஒரு ரெசிஸ்டாரும் ஒரு இண்டக்டாரும் மட்டும் இருந்தாக்கா. இதே ஒரு கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டாரும் மட்டும் இருந்தாக்கா சிம்பிள், பிரச்சனையே இல்லை, R² + XC². ஓகேவா? இவங்க ரெண்டு பேரோட பவரும் சேர்ந்தது தானே. இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எக்ஸியும் எக்ஸ்எல்லும் சேர்ந்து இருக்குது ஒரு சர்க்யூட்டில், சீரிஸ் சர்க்யூட்டில் அப்படின்னா நமக்கு இப்போ எப்படி வரும் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் R² + எது பெருசு அதுலேருந்து சின்னதை கழிக்கணும். ஓகேவா? அப்போ அந்த ஆள் தான் பெரிய ஆளாக கட்டிக்கிடுவார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்எல் கையில் சாதா துப்பாக்கி இருக்குது, இவர் கையில் AK-47 இருக்குது. அப்போ இவர் தானே பெரிய ஆள். அப்போ XC - XL ² சரிங்களா? ஒருவேளை இவர் கையில் AK-47 இருக்குது, இவர் கையில் சாதா துப்பாக்கி இருக்குன்னு வைங்களேன். அப்போ XL - XC, ஏன்னா அப்போ அவர் பெரிய ஆள் ஆயிடுவார், எக்ஸ்எல் பெரிய ஆள் ஆயிடுவார், அதாவது இண்டக்டர் பெரிய ஆள் ஆயிடுவார், கெப்பாசிட்டர் டம்மி ஆயிடுவார். அப்படி ஆயிட்டாரு அப்படின்னா நம்ம XL - XC ² அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க பெரிய ஆளாக இருந்தால் இந்த கதை. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேர் கையிலையும் AK-47 வந்துடுது, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பவர். ஸோ அந்த இடத்த தான் நம்ம வந்து ரிசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? ரிசனன்ஸ். இந்த ரிசனன்ஸ்னால் என்ன அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் சமமாக இருக்கும். எக்ஸ்எல் இவர் கையிலையும் ஒரு AK-47, அவர் கையிலையும் ஒரு AK-47. அதுதான் எக்ஸ்எல்லும் எக்ஸியும் சமமாக இருந்தால் அது வந்து நாம் ரிசனன்ஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ்எல்லும் எக்ஸியும் சமமாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடியது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த பார்ட் வந்து என்னென்னா V/L/CR அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஒன்று கேன்சல் செஞ்சுக்கும். ஓகே, ஏன்னா XC - XL கழிப்போம், இல்லைனா XL - XC கழிப்போம். அப்போ என்ன ஆகும்? டோட்டலாக கேன்சல் ஆகிடுமா? இது 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அதே தான் வரும் நமக்கு ஃபார்முலா.
ஓகேங்களா? இப்போ என்ன வரும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல Z இஸ் ஈக்குவல் டு I இஸ் ஈக்குவல் டு V பை Z அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா? ஏன்னா இசட்டுங்கிறது 6L இல்லை 6C இல்லை 6LC எல்லாத்தையும் உள்ளடங்கியது தான் இந்த இடத்துல I. இந்த இடத்துல ஐங்கிறது வெறும் R மட்டும் இருக்கிறதுனால I இஸ் ஈக்குவல் டு V பை R. இப்போ இந்த டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் RD அப்படின்னா டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த RDங்கிறது என்ன அப்படின்னா அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வேணும் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை L பை CR அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக I இஸ் ஈக்குவல் டு V பை R ரெண்டுமே கேன்சல் தானே ஆயிரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இது பேரலல் சர்க்யூட்டில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸலும் எக்ஸியும் இருக்குல்ல, இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா வோல்டேஜ் டிவைடட் பை L பை CR அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று கேன்சல் செய்து கொள்ளும். ஒன்றை ஒன்று கேன்சல் செய்துக்கிட்டாலும் ரெண்டு ஒன்று அடிச்சிக்கும் போது இந்த ரெசிஸ்டரும் இருக்குல்ல அந்த நேரத்தில் இதை பார்த்துக்கிட்டு இது கூட்டு போயிருக்குல்ல ரெண்டு பேரையும், எக்ஸல்லையும் இதுதான் கூட்டு போயிருக்கு, எக்ஸையும் இது கூட தானே வச்சிருக்கு. அப்போ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு இழப்புன்னா அதுக்கு இதுக்கும் சேர்ந்து போகும்ல. அதனால் உங்கள் ப்ராப்ளமில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நார்மல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கணும். டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆர்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த ஆர்டிங்கிறது தான் எல் பை சிஆர். நமக்கு கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கொண்டு போயிட்டு எல் டிவைடட் பை சி இன்ட்டு ஆர் வேல்யூ போட்டாக்கா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். இந்த டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம ஐ கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. சரிங்களா? அதனால் நாம் ஆனால் எல் இஸ் நாட் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி பட் எல் இஸ் நாட் ஈக்குவல் டு சி. சரிங்களா? இண்டக்டரும் கெப்பாசிட்டரோட வேல்யூவும் சமம் கிடையாது. ஆனால் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூவும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூவும் சரி சமம். ஆனால் நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருப்பாங்க? எல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, சி வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்னாகும்? நம்ம டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா எல் டிவைடட் பை சிஆர் அப்படின்னு போட்டு நம்ம டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு இருக்கிற ஃபார்முலா, தேர்ட் யூனிட்டில் அதாவது டிசி சர்க்யூட்டில் ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்னு இருக்கக்கூடிய ஃபார்முலா தேர்ட் யூனிட் இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை இசட்னு மாறுது ஏசி சர்க்யூட்டில். இந்த இசட்டுங்கிறது ரெசிஸ்டாரோட கூட ரெண்டு இருக்கிற அடியாலும் சேர்ந்து எல்லு சி. எல்லுன்னு வந்துட்டாலே அவரோட கையில் என்ன துப்பாக்கி வச்சுருக்கிறாருன்னு பார்க்கணும். துப்பாக்கி சாதா துப்பாக்கியா பெரிய துப்பாக்கியா AK-47 அப்படிங்கிறது பார்க்கணும். அதுதான் அந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும். ஓகேவா? ஸோ எல்லுன்னு இருந்தால் உடனடியாக நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது எக்ஸ்எல் ஈக்குவல் டு 2πfL, எக்ஸ் ஈக்குவல் டு 1/2πfC. சரிங்களா? அடுத்ததாக இந்த பக்கத்து வந்தீங்கன்னா ரெண்டுமே சமமாயிருச்சு சார், எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸின்னு ஆயிடுச்சு சார். அப்போ என்ன அப்படின்னா அந்த கண்டிஷன் தான் ரிசனன்ஸ் கண்டிஷன். ஓகேவா? அந்த கண்டிஷன் தான் ரிசனன்ஸ் கண்டிஷன். இந்த ரிசனன்ஸ் கண்டிஷனு நம்ம எப்படி அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அந்த டைனமிக் ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா எல் பை சிஆர். நம்ம ப்ராப்ளமில் கொடுத்துருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேறு, டைனமிக் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேறு. இது ரிசனன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்னு அழைக்கிறோம். சரிங்களா? இந்த வீடியோ ரொம்ப லேமனுக்காக ரொம்ப தரலோக்கலாக ரெடி பண்ணதுனால, நம்ம வந்து பாலிடெக்னிக் ஸ்டாண்டர்ட்ஸில் ரெடி பண்ணதுனால ஓரளவுக்கு எனக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதை பார்க்காம விட்டுருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் இப்போ வேறு எக்ஸாம்பிள்ஸை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை விரும்பாதவர்கள் இந்த வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா?